கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், we belong to Christ. இந்த தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போம். எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆமென். நீங்கள் யார்? இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. நான் யார் என்பது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நமக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. நம்ம எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பலவீனங்களை குறித்து அல்லது பயத்தை குறித்து வியாதிகளை குறித்து அதிகமாக பேசுகிறமே ஒழிய தேவனை குறித்து அல்லது தேவன் எனக்குள்ள எப்படி வாசம் செய்கிறார் என்பதை குறித்து அல்லது தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து அநேகருக்கு தெரியல. ஒரு கடமைக்கான ஒரு விசுவாசியாக, கடமைக்காக ஒரு சபை கூடுதலாக, ஒரு சபை கடமைக்காக ஒரு ஜெபம், கடமைக்காக ஒரு உபவாசம், இப்படி கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை குறித்து நம்ம பார்க்க முடியும். யார் கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தமக்கென்று தேவன் பிரித்து வைத்த பரிசுத்தவான்கள். நம்ம ஆண்டவர் அவருக்கென்று என்ன பண்ணிருக்காரு? பிரிச்சு வச்சிருக்கிறார். இரண்டாவது, அவரை தங்கள் தேவனாகவும் இரட்சகராகவும் தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவனுடையவர்கள். அதனாலதான் நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் போது நான் சொல்லுவேன், பரிசுத்தமா இருங்க, கெட்ட பழக்கம் எதுவுமே செய்யாதீங்க. இரண்டாவது, தேவனை உங்க இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை தொழுது கொள்ளுங்க, ஆராதிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இந்த ரெண்டு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன் பரிசுத்தமா இருக்கணும், ஏன் நான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம அவருக்கு சொந்தமான, நம்ம சொல்லலாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், we belong to Christ. நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம உலகத்தில் இருக்கிறோம் பாஸ்டர், பரலோகத்துக்கு போகும்பொழுதுதான் நம்ம ஆண்டவருக்கு சொந்தமாக முடியும். ஆண்டவர் நமக்கான ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு நம்ம போகும் பொழுதும், ஏன்னா நம்ம யோவான் புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு ஆயத்தம், ஒரு இடத்தை ஆயத்தம், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றாரு. அந்த இடம் அவரோடு வரும், அந்த இடத்துல போகும். அப்ப நம்ம பரலோகத்துக்கு போன பிறகுதான் அவருக்கு சொந்தமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் அதான் நினைக்கிறோம். நம்ம உலகத்துல இருக்க வரைக்கும் நல்லா ஜாலியா, நல்லா ஓடி ஆடி குஷியா இருந்தோம். நம்ம பரலோகத்துல போய் தான் அவருக்கு சொந்தமாக போறோம் அப்படின்னு சொல்றோம். இல்லைங்க, இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே நமக்கு அவருக்கு சொந்தமாக இருக்கணும். உலகத்திலேயே நம்ம வேறு பிரிக்கப்பட்டிருக்கணும். வேதம் சொல்லுது பாருங்க, யார் கிறிஸ்துவுடையவர்கள்? தமக்கென்று தேவன் பிரித்து வைத்த பரிசுத்தவான்கள். இரண்டாவது, அவரை தேவனாகவும் இரட்சகராகவும் ஆராதிக்கிறவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். அதனாலதான் சொல்றேன், அவருக்கு சொந்தமான தேவனுடைய பிள்ளைகள் அவர் ஆராதிக்க நீங்க பழகிக்கணும், அவரை தொழுது கொள்ள பழகிக்கணும், அவரை முக்கியப்படுத்த தொழுது கொள்ளணும். அவர் தான் உங்களை ரசிக்க முடியும். பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, நகை, நட்டு, அதிகாரம், அதிகாரத்தனம், உங்களுடைய ரவுடித்தனம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரவுடித்தனம் பண்ணுவாங்க. நான் பெரிய போகராகும், என்ன கத்திருக்காகும், நான் வெட்டிடுவேன், நான் குத்திடணும், ஏண்டா நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிடுவோம். அது கூட உங்களை வந்து ரசிக்காதீங்க. பிரியமானவர்களே, பிரிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உங்களை ரசிக்க முடியும். ஆமென். இந்த we belong to Christ அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நம்ம வந்து தவிர்க்கப்பட்டிருக்கோம். நிறைய இடங்கள்ல இந்த உலகத்துல வாழ்வும் தவிர்க்கப்படும். ஆனால் இதை ஃபாலோ பண்ணிட்டே போகணும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சில பேர் இடம் வாங்கி வச்சிருப்பாங்க. இடம் வாங்கி வச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த இடம் இவர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, வேற ஒருவர் அந்த இடத்துல உரிமை கொண்டாடக்கூடாது, அல்லது வேற ஒருவர் அந்த இடத்துல புழங்கக்கூடாது, வேற ஒருவர் அந்த இடத்துக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலி அடைச்சி அந்த இடத்துல இது இன்னாருக்கு சொந்தமான இடம். அப்போ நீங்க இந்த உலகத்துல இருக்கும் பொழுது உங்களை சுத்திலும் ஒரு வேலி அடைக்கப்பட்டு
உங்களுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். அதுக்காக நெத்தியில பச்சை குத்திக்கிறவங்க முடியும், சரீரத்தில் பச்சை குத்திக்கிறவங்க முடியும், அல்லது ஒரு போர்டு தூக்கிட்டு அலைய முடியும். நான் ஏசுப்புள்ளன்னு கடந்த நாள் நானும் பாஸ்டமும் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். உலக பிரகாரமான ஆட்கள், அங்கே ஒரு கிறிஸ்தவர்கள் கிடையாது. கேஆர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், கேஆர் மார்க்கெட் அப்படின்னு சொல்ற ஒரு இடம். அங்கே ஒரு கிறிஸ்தவர்கள் கிடையாது. அங்கே காய் விற்கிற லேடிஸுக்கு அங்கே போய் நாங்கள் காய் வாங்கிட்டு இருக்கிறோம். காய் வாங்கிட்டோம், காயை வந்து பேக்கில் வாங்கி வச்சுட்டு இருக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் கிறிஸ்தவங்க தானே? எங்கள் பாஸ்டம்மா பார்த்துட்டு, எங்கள் பாஸ்டம் நாங்கள் எப்படி போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீட்னஸாக இல்லை, நீட்டாகவே இல்லை. பேண்ட்டு கிண்டெல்லாம் போட்டு இன் பண்ணியெல்லாம் போகலை. ஒரு டிஷர்ட்டை போட்டு ஒரு பேண்ட்டு போட்டு அவங்க பாஸ்டமாக ஒரு சாதாரண ஒரு சேலையை கட்டிட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே போயிருக்கிறோம். இதான் நீட்டாக போயிருக்கோமா? நீட்டாக போனால் கூட தெரியும் பாஸ்டர். ஒரு சிலுவை போட்டிருந்த ஒரு மாலை போட்டிருந்தா கூட, ஒரு ஜெப மாலை மாதிரி போட்டிருந்தா கூட, ஒரு டாலர் போட்டிருந்தா கூட கிறிஸ்தவங்க தெரியும். இது ஒன்றுமே தெரியாது, எங்களுக்கு ஒன்றுமே போடலையே. எதை வச்சு அவங்க பார்த்தாங்க? எங்களுடைய பிரசன்ஸ், எங்கள் முகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அந்த வெளிச்சம் அவங்களுக்கு தெரிஞ்சு. ரெண்டாவது போனோம். ரோட்ல ஒரு அம்மா சாக்ஸ் வித்துக்கிட்டு இருக்கு. சாக்ஸ் விலை கேட்குறோம். இந்த 3 சாக்ஸ் 100 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாசம் சொல்றாங்க, அப்ப நம்ம வாக்கிங் போறதுக்கு இந்த சாக்ஸ் தேவைப்படும், 3 சாக்ஸ் வாங்கி போடுங்க, 100 ரூபா தானே அப்படின்னாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, எங்கம்மா ஊழியத்துக்கு போயிட்டு வரீங்க, எங்கம்மா ஜெபத்துக்கு போயிட்டு வரீங்க, எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. இது நடந்த விஷயங்க. போன வாரம் எங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம். எங்களை பார்த்தா பாஸ்டர் தெரியாது, பாஸ்டர் தெரியாது, அதுக்குரிய கைகளில் பைபிள் கிடையாது, எந்த அடையாளமும் கிடையாது. எப்படி தெரியும்? அதுதான் வெளிச்சம். மோசே தேவனிடத்திலிருந்து பேசி மலையை விட்டு இறங்கி வரும்பொழுது அவருடைய முகத்துல ஒரு பிரகாசம் இருந்தது. அந்த பிரகாசத்தை பார்த்து ஜனங்கள் எல்லாருமே அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பரிசுத்தவான்கள் அந்த வெளிச்சத்தை வெளியே காட்டணும். இரண்டாவது, இங்க சொல்றது போல அவரை தொழுது கொள்ளணும், அவரை சொந்த ரட்சகராக, அவர் ரட்சிக்கக்கூடியவராக உங்களை ஏற்றுக்கொள்ளணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 1:31 வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ ஆண்டவர் நமக்கு ஞானமாக இருக்கிறபடினாலே, நீதியாக இருக்கிறபடினாலே, பரிசுத்தமாக இருக்கிறபடினாலே, நீங்கள் இந்த உலகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக இடத்துல பார்க்கும்போது ஞானத்தை என்ன பண்றோம்? இல்லாமல் பார்க்கிறோம். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கு பேச தெரியாதுங்க, எனக்கு போக தெரியாதுங்க, எனக்கு வர தெரியாதுங்க, எது செய்ய தெரியாதுங்க அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்றதை குறித்து பார்ப்போம். காரணம் என்ன? ஞானம், தேவன் ஞானமா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நம்ம ஞானமா இருக்கணும். பேச்சுல, செயல்ல, நடத்தையில, யோசனையில நம்ம ஞானமா இருக்கணும். இரண்டாவதாக நீதியா இருக்கணும், எல்லாத்திலையும் சரியா இருக்கணும். நம்ம பண்ற பாவத்தை நியாயப்படுத்தக்கூடாது, நீதிப்படுத்தக்கூடாது. எது நீதியோ அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்ற நீதியத்தை நம்ம கடைபிடிக்கணும். ஒழிய செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கலான்ற அநீதியை நம்ம கைப்பிடிக்க கூடாது. செய்யற தவறுகளை எல்லாம், குற்றங்களை எல்லாம் சரி என்று சொல்லக்கூடாது. அடுத்து மூன்றாவது, நமக்கு அவர் எப்படி இருக்கிறார்? பரிசுத்தமா இருக்கிறார், பரிசுத்தமான மீட்பா இருக்கிறார். அப்போ நாமும் பரிசுத்தமாவே இருக்கணும். நம்முடைய பேச்சுல, நம்ம செயல, நம்ம சொல்லல, நம்ம நடத்தையில, நம்ம உட்கார்றதுல, நம்ம சாப்பிட்றதுல, எல்லாத்துலையுமே பரிசுத்தம் இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்றது கூட ஒரு நீட்னஸ் இருக்கணுங்க அப்படின்வாங்க, உட்கார்றதுல ஒரு நீட்னஸ் இருக்கணும் அப்படின்வாங்க, நடக்கிறதுல ஒரு நீட்னஸ் இருக்கணும்னு. காரணம், நம்ம ஆண்டோடைய பிள்ளை எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பழகிக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்க கூடாது. அப்போ நம்ம சொல்லுவோம், அப்போ ஆண்டோடைக்கு சொந்தமான உலகத்தில் இப்படிலாம் சொந்தம் இருக்கணும், ரைட், ஓகே. ஆனால் நம்ம பக்கத்துல சொந்தமாக முடியும். இந்த உலகத்தில் எப்படி நம்ம ஆண்டோருக்கு சொந்தம்?
நம்ம எங்க இருந்தாலும் ஆண்டவருக்கு சொந்தமாக காட்டணும். எப்படி? சங்கீதம் 24:1-2 வாசிங்க. சங்கீதம் 24 முதல் 2 வசனத்தை வாசிங்க. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதனுடைய குடிகளும். நல்ல கவனமா பாருங்க. இந்த பூமி கர்த்தருக்குரியது. இதுல படைச்சது எல்லாமே கர்த்தருக்குரியது. ஆண்டவர் தேவன் படைச்சார். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவன் படைச்சார். பரிசுத்த ஆவியானவர் தண்ணி மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவனுடைய வாயில வார்த்தையாக இயேசு கிறிஸ்து இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை பலமுறை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த உலகம் யாருக்குள்ளது? நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகம் அப்படின்னோடனே இந்த உலகத்துல வேற மாதிரியாகும், பரலோகத்தை வேற மாதிரியாக நம்ம கொண்டு வரோம். இந்த பரலோகத்துல போய் நம்ம இருக்கிறதை இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டணும். ஒரு அடையாளமாக, ஒரு சாட்சியாக. நல்ல கவனமா பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம்? பரலோகத்துல சொந்தமாகும். இங்க இருக்க வரைக்கும் நம்ம ஆடலாம், பாடலாம், தப்பு பண்ணலாம், தவறு பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் குளிச்சு மூழ்கி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு அப்படியே பரிசுத்தமான மாதிரி அப்பதான் பைபிள் வசனம் பைபிள்லாம் பேசுவோம். அப்படியே அப்படியும் வீட்டுக்கு போயாச்சு அப்படின்னா பைபிள் ஒரு எங்கிட்ட கிடாசிட்டு பைபிளை தூக்கி கிடாசிட்டு அடுத்து எங்க பூரா சினிமா பாட்டை போட்டு பாடுறதுதான், ஆடுறதுதான், ஓடுறதுதான், குத்தாட்டம் போட்டு ஓடுறதுதான், நண்பர்களோடு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஊர் சுற்றுறது தான், வம்புகள் வழக்குகள் பண்ணிடு இல்லை. எல்லா இடங்களிலும் நீங்கள் வர்றதுக்கு மட்டும், அந்த ஊழியத்துக்கு வர்றது மட்டும், சபைக்கு வரும்போது மட்டும் பரிசுத்தமானது. நீங்கள் எல்லா நேரத்திலையும் அதை கடைபிடிக்கணும். காரணம் என்னன்னா, வானமும் பூமியும் அவருக்கு சொந்தமான, அவர் படைத்தது. அப்போ நீங்க இருக்கும்போது அவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். 4-5 வசனத்தை வாசிக்கும் போது 4-5 வாசிங்க. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசிலாதமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும், தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல். மாயை என்பது என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் எல்லாமே மாயை தான். எல்லாமே மாயைதான், எல்லாமே நிழல் தான். அப்போ இதுக்கு ஒப்பு கூடாத வரைக்கும் உன் ஆத்மாவை பாதுகாக்கணுங்க. இந்த உலகத்துல வாழ்ந்த உலகத்துல எல்லாமே இருக்கும். இதுல நீ தனிப்பட்ட ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியாக பிரதிபலிக்கணும், வெளிச்சத்தை பிரதிபலிக்கணும். நீ போய் சொல்லக்கூடாது நான் கிறிஸ்தவங்க, நான் ஆண்டோட பிள்ளைங்க, நான் கர்த்தருக்கு சொந்தம், நீ சொல்லக்கூடாது. பார்க்கிறவன் பார்த்து சொல்லணும். நீ தேவனுடைய பிள்ளை. உன்னுடைய நீதியில, உன்னுடைய ஞானத்துல, உன்னுடைய அறிவுல, உன்னுடைய பரிசுத்தத்துல, உன்னுடைய நடத்தையில, உன் உட்கார்ந்து உன்னை எழுந்துக்கிறதுல, உன்னுடைய அசைவுகள்ல புறஜாதிகள் பார்த்து நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி கண்டுக்கணும். இந்த ஆகஸ்ட் மாசம் அந்த கடைசியில இந்த செப்டம்பர் 1st வீக்ல எல்லாரும் ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு தன் கிறிஸ்தவங்களை காட்டுவாங்க. அந்த மாதிரி நீ காட்டக்கூடாது. அந்த மாதிரி நீ காட்டக்கூடாது. சொல்லுது இல்லையா? எப்படி காட்டணும்? உன்னுடைய நடத்தையில. இங்க சொல்லுது, எப்படி சொல்லுது? வாசிங்க. கைகளில் சுத்தம் உள்ளவனும். எதுல சுத்தம் இருக்கணும்? கைகளிலே சுத்தம் உள்ளவன். இருதயத்தில் மாசில்லாதவனாய், இதயத்துல மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவரை இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்நிதி. ஆமென். நீங்க எல்லாம் யாரு அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வருகிற யாக்கோபுடைய சந்ததி. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? இதயத்துல சுத்தம் இருக்கணும், கைகள்ல சுத்தம் இருக்கணும், பேச்சுல சுத்தம் இருக்கணும், செயல்ல சுத்தம் இருக்கணும், ஆண்டவரை தேடணும். இந்த உலகத்துலதான் இருக்கீங்க. நீங்க பரலோகத்துக்கு போனதான் இயேசுவின் சொந்த பிள்ளை இல்ல. உலகத்துல இருக்கும் போதே நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். உலகத்துல இருக்கும்போது உலகத்திலே பிரிஞ்சிருந்து வாழணும். உலகம் கர்த்தருக்குரியது. ஆண்டவர் படைச்ச உலகம், ஆண்டவர் சிருஷ்டித்த உலகம். ஆதாம் ஏவாள் செஞ்ச தவறுனால் இந்த உலகம் சாத்தான் கையில போச்சு. இல்லைன்னா நம்ம கைக்கு தான் கொடுத்தாரு. உலகத்தை யார் கையில கொடுத்தாரு? ஆண்டவர். மனுஷன் ஆண்டு கொள்ளும்படியாகத்தான்.
மனுஷன் பழுகி பெருக முடியாது. மனுஷன் சகலத்தையும் பாதத்துக்கு கீழே வைக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்தாரு. நம்ம ஆளுபடியாக நம்மளே ஆளுகைக்கு உள்ளாக்கப்பட்டு வந்தார். ஆனா நம்ம தாத்தா என்ன பண்ணிட்டாரு, ஆதாம் தாத்தா கொண்டு போய் சாத்தான் கையில கொடுத்துட்டு இப்ப அவன் கொடுக்குறான் பாருங்க ஆசீர்வாதத்தை. எப்படா பணத்தை கொடுப்பான், எப்படா அந்த வேலையை கொடுப்பான்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம அதட்டி கேட்கலாம் சாத்தானை பார்த்து, ஏசப்பா எனக்கு கொடுத்த அந்த வேலையை, ஏசப்பா எனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, ஏசப்பா எனக்கு கொடுத்த அந்த மகிமையை, ஏசப்பா எனக்கு கொடுத்த அந்த பிள்ளைய நீ தொட முடியாது, நீ வாங்கி வைக்க முடியாது. அதை நீ வாங்கி வச்சிருந்தா ஓட்டதை நான் 7ஆக பெற்றுக்கொள்வேன், ஏசு நமக்கு கொடுத்துறா அப்படின்னு சொல்லி கேட்கணும். சாத்தானை பார்த்து கேட்கணும். நம்ம சாத்தானை கண்டு பயந்துட்டு ஓடக்கூடாது. இருக்கீங்களா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே? வேதம் சொல்கிறது 148 சங்கீதம் 6 வசனத்திலிருந்து தொடர்ந்து 14 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அங்கே சுவாசம் உள்ளவர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், ராஜாக்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்போ உலகத்துல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31 வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமான. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக, துதிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக, தேவனை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்துல வாழணும். தேவனை மகிமைப்படுத்தணும். நம்முடைய ஒவ்வொரு அசைவனும் தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை மகிமைப்படுத்தணும். நம்முடைய ஒவ்வொரு அசைவனையும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு இருக்கு. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய நம்ம என்ன பண்ணணும், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜனமாக மாற வேண்டும். நம்ம எதுக்காக வாழணும்? நம்மள ஒரு பெரிய ரவுடியா, பெரிய கோவக்காரன், பெரிய அரசியல்வாதியா, பெரிய ஒரு அதிகாரியா காட்டுறதை விட ஆண்டவர் பிள்ளை, யாக்கோபுடைய பிள்ளையா காட்டி பாருங்களேன், அது எவ்வளவு மகிமை தெரியும். ஒரு இஸ்ரவேல் கூட்டமாக, ஒரு சிறு தள்ளு பூச்சியாக காட்டிப்பார்களே, அவர் பெருக நீ சிறுக, நீ சிறுக அவர் பெருக. ஆமென். உனக்குள்ள அவர் பெருக பெரியவராக இருக்கணும், நீ சின்னதா இருக்கணும். எங்கேயுமே நீ பெருசா காட்டக்கூடாது. ஆண்டவர் மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். இந்த ஊழியத்தில் இத்தனை வருஷ காலங்கள் நாங்கள் இருக்கிறோம், எங்கேயுமே எங்களை உயர்த்தினது கிடையாது, எங்கேயுமே எங்களை கனப்படுத்தினது கிடையாது. ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். எங்கேயுமே நாங்கள் தேடி போனது கிடையாது, எதுக்குமே ஓடி போனது கிடையாது. எல்லா இடங்களிலும் அவரை உயர்த்தும் பொழுது அவர் எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார், உங்களுக்கும் சந்திப்பார். இன்னைக்கு சில காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அதில் ஒரு முதல் பாட்டை நம்ம பார்த்து நம்ம கடந்து செல்வோம். எடுத்து வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து, சரி, அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. ஆமென். இந்த இடத்துல, இந்த உலகத்துல நாம் வாழ்றோம், நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். நாம் என்ன செய்ய, இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, உங்கள் கைகளை உதவி செய்ய திறக்க வேண்டும். உங்கள் கைகளை உதவி செய்ய திறக்க வேண்டும். அப்போ உதவி செய்கிறவர்களாக நீங்க இருக்கணும். உதவி என்பது ஒருவருக்கு ஆதரவு கொடுப்பது, இரண்டாவது ஊக்கம் அளிப்பது, மூன்றாவது அவங்க குற்றம் செய்கிறவர்களாக இருந்தால் அந்த குற்றத்தை உணர்த்தி அவங்களை சரி செய்வது. இதுதான் உதவி. அடுத்து இன்னொரு உதவி இருக்கு. உங்களிடத்துல இருக்கக்கூடியதை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது. அவங்க என்ன தேவைகள் மத்தியில் இருக்கிறார்களோ அந்த காரியம் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்குமே என்றால், ஒரு உதாரணத்துக்கு 2 பணம் இருக்குமே என்றால், இன்னொருவன் பணமே இல்லாமல் இருப்பான் என்றால், அந்த 2 பணத்தை 2 ஆக்கி ஒரு பணத்தை உனக்கும் இன்னொரு பணத்தை மற்றவருக்கும் கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், எனக்கே இல்லை, நான் படுத்தா எந்திரிக்கிறதுக்கு தூக்கி கொடுக்க ஆள் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை, நான் மட்டும் போய் எதுக்கு அவங்கள போய் சாப்பிட்டியான்னு கேட்கணும், தூங்குனியான்னு கேட்கணும்.
நான் ஏன் வழியை போய் பேசணும்? இது எல்லாமே சாத்தானுடைய தந்திரம். உன்னைய உதவி செய்கிற இடத்துல தான் தேவனுக்கு சொந்தமானவர், கர்த்தருக்கு சொந்தமானவர். உதவி செய்கிற இடத்துல இருக்கிறோம். உதவி செய்யாதபடிக்கு உன்னை ஒரு சுயநலவாதியாக உன்னை என்ன பண்ண தனிமைப்படுத்துறான். கடந்த காலங்களில் பார்க்கும்பொழுது ஒரு மனைவியானவள் வேலைக்கு போக ஆரம்பிச்சாள். எப்போ ஆரம்பிச்சாள் அப்படின்னு பார்க்கும்போது, தன் கணவன் உழைச்சி கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, துக்கப்படும் பொழுது, என் கணவன் ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சால் நான் போய் ஒரு 2 ரூபாய் சம்பாதிச்சு அவனுக்கு உதவியா இருக்கேன், ஒரு ஊட்டுகோலா இருக்கேன் அப்படின்னு சொல்லி போனாங்க. ஆனா இன்னைக்கு வேலைக்கு போற ஸ்திரீகள் முக்காவாசி எனக்கு கையில காசு வேணும், எனக்கு ஒரு பெரிய மொபைல் வாங்கணும், ஒரு லேப்டாப் வாங்கணும், எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கணும், எனக்கு க்ரீம் வாங்கணும், எனக்கு டை வாங்கணும், எனக்கு சாரி வாங்கணும், எனக்கு ஸ்லிப்பர் வாங்கணும், எனக்கு அது வாங்கணும், எனக்கு இது வாங்கணும், எனக்கு நான் புருஷன்கிட்ட போய் நிற்க கூடாது. எனக்கு இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடுங்க, நானா வாங்கிக்கிறணும். இப்படி போற பெண்களை நீங்க பாருங்க. அப்போ இது உதவியா? விஷயம் மாறுதா இல்லையா? கணவன் கஷ்டப்படுறான்னு சொல்லி உதவி போனது வேற. இன்னைக்கு கணவனுக்கு தெரியாமல் சம்பாதிச்சு ஒதுக்கி பதுக்கி தன்னுடைய சாதம் கொடுத்து தன்னை பெரிய ஆளாக்குறது வேற. அப்ப இந்த உதவிகள் மாறுது. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். என்னை மற்றவர்களுக்கு உதவி விடாமல், மற்றவர்கள் ஆதரவு செய்ய விடாமல், மற்றவர்கள் குற்றங்களை உணர்த்த விடாமல், உன்னை ஒரு குற்றவாளியாக, உன்னுடைய சுயநலவாதியாக, நீ ஒரு உதவாக்கரையாக, உனக்கு கர்த்தருடைய பிள்ளை என்ற அந்த அந்தஸ்தை இழந்து, கர்த்தருக்கு சொந்தமான பிள்ளை என்ற அந்தஸ்தை இழந்து, அதிகாரத்தை இழந்து, சொன்ன ஒரு இடம் இருக்கு அப்படின்னா ஏன் அந்த இடத்த வேலி போட்டு அந்த இடத்துல இன்னாருக்கு சொந்தம் சொல்லி அங்க போர்டு வைக்கிறாங்கன்னா, மற்றவர்கள் உரிமை கொண்டாடாதபடிக்கு. இன்னொன்று, மற்றவர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணது, ஊடுருவி வரக்கூடாதுன்றதுக்காக. சொந்தம் கொண்டாடுறது வேற, ரெண்டாவது உள்ள வந்துட்டு போறது வேற. யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு 3வது மனுஷன் வரான் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையில இன்னொருத்தர் குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சொந்தமானவர்களை காட்டிலும் இன்னொருத்தர் இருக்கார். ஒரு அந்நிய கடவுள், அந்நிய தேவன், அந்நிய பாவம், அந்நிய காரியங்கள் உங்களுக்குள்ள குடிக்கொள்ளுது அப்படின்னா, நீங்க உங்களை உதவாக்கரையை வச்சிருக்கனா, அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? சொல்றது புரியுது இல்லையா? உதவி செய்கிறவர். உபாகம புஸ்தகம் எடுத்து வாசிங்க, 15:8. அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. உன் கையை தாராளமாக. நிறைய பேருக்கு தெரியும், பாஸ்டர் ஐசக்ட்ட போனா எப்படியாவது கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி. எங்க பாஸ்டர் சொல்லுவாங்க, எங்க பாஸ்டர் தான் நிறைய பேருக்கு கணக்கு தெரியும். என் பாஸ்டர் மாட்ட யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்கிட்ட இருக்கு இல்லை அப்படின்ட்டு. அதெல்லாம் சொல்லுவாங்க, இல்லைம்மா இல்லையா அப்படின்ட்டுவாங்க. ஆனா ஏன்ட்ட கேட்டாங்கன்னா, என்கிட்ட இல்லைன்னாலும் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதான் விஷயம். என்கிட்ட இல்லைனா கூட எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருவேன். காரணம் என்னன்னா, உதவி செய்யணும் அப்படின்னா எப்படியாவது செஞ்சிடணும். அந்த உதவி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக, ஒரு காரியத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதாக, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும் அப்படின்னா அதை செஞ்சிடணும். நம்ம என்ன செய்வோம், எனக்கே இல்லை, நானே கடனை வாங்கியிருக்கேன், என்னையே சாப்பிட்டேன்னு கேட்க ஆள் இல்லை, தூங்கினேன் கேட்கல, தூக்கி விட ஆள் இல்லை, நான் போய் இன்னொரு இல்லை, என்னால முடியாததை இன்னொருத்தங்களுக்கு நான் செய்யணும். அதுதான் உதவி. தாராளமாக இருக்காது. என்னால முடியாது பட்சத்திலையும் மற்றவங்களுக்கு ஒரு உதவிக்கரமா இருக்கணும், ஒரு ஆதரவு சொல்லணும். என்னுடைய மகன் இறந்துட்டா, மகன் இறந்து படுக்கையில போட்டிருக்கோம். படுக்கையில இருக்கா, எனக்கு ஒரு போன் வருது, இதுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னேன். எப்படி இருக்கும்?
அந்த நேரம் எப்படி இருக்குங்க? ஒண்ணுமே சொல்லல, உடனே போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டேன். என்ன ஜெபம் பண்றாங்க? அவங்களுடைய தகப்பனார் மிகவும் மோசமான சூழ்நிலையில மூணார் பகுதியில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுட்டாங்க, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்து போவார்ன்றாங்க. அவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த சகோதரி சொல்றாங்க. என்னுடைய மகளைங்க கிடத்தி போட்டுருக்கோம். எப்படி இருக்கும்? ஒன்றுமே சொல்ல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே அவங்களுக்கு ஆறுதல் கொடுங்க. அதுதாங்க உதவி. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம், ஆறுதலா இருக்கிறோம். தேர்தல் இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஆறுதல் தேர்தல் என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பாவம் செய்யறதுக்கு, அவங்க மீறுதல் செய்யறதுக்கு, அவங்க அக்கிரமம் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளையும் ஒரு யூஸரா பயன்படுத்திக்கிறாங்க. எதுக்காக அந்த உதவி பண்றாங்க? ஏன் அந்த உதவி பண்றாங்க? அவங்க தேவனுடைய பிள்ளையாக, நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நமக்கும் அவங்க உதவியா இருக்கிறாங்க. இதான் உதவிக்கு அர்த்தம். நீட்டுறது இதுதான். நமக்குள்ள இருக்கா? உதவி செய்யறோமா? எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே நல்ல ஆறுதல் இல்லை, ஆதரவு இல்லை, தேர்தல் இல்லை. கணவனுக்கும் மனைவிக்குள்ளேயும் ஒருத்தருக்கு சமாதானம் இல்லை. கணவன் மனைவியுமே இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒரு நாட்டில் இன்னொரு நாடு எதிரி மாதிரி இருக்கிறோம். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மாட்டாங்க. நான் நிறைய பேர் சொல்றேன், தாய் தகப்பன் வந்து சரியான இடத்துல இருங்க. உங்களை பார்த்து பிள்ளைகள் பழகணும். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை இருக்கு அப்படின்னா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புருஷனுக்கு தெரியாமல் மனைவிட்டையும், மனைவிக்கு புருஷனையும், தன் தகப்பனுக்கு தெரியாதபடி தாய்கிட்டையும், தாய்க்கு தெரியாதபடி தகப்பனையும், 2 பேருக்கு விரோதமாக இவங்க சில காரியங்கள் என்ன பண்ணுவாங்க? தவறான காரியங்கள் போயிடும். இவங்க பிரிஞ்சிருக்கிறதுனால இவங்களுக்குள்ள மூட்டி கொடுத்து இவங்களுக்குள்ள சில காரியங்களை உருவாக்கி இதன் மூலமா அவங்க சில பாவத்துக்குள்ள போறதுக்கான சில மீறுதலுக்கு போவாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போகக்கூடாது. பிள்ளைகளை உள்ள நுழைய விடக்கூடாது. இந்த பிரிவினைகளை பிள்ளைகளுக்கு காட்டக்கூடாது. அப்ப நீங்க என்ன உதவி பண்ணாலும் அந்த இடத்துல உங்களுடைய தகுதி இழந்து போயிரு. தாய் தகப்பன்ற தகுதியை நீங்க இழந்து போயிருவீங்க. சொல்லப்படுது இல்லையா? எப்படி இருக்கணும்? தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், நம்ம கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். We belong to Christ. நம்ம எப்படி இருக்கணும்? நம்பர் 1, உங்கள் கைகளை உதவி செய்ய தேவை. 2வது, 2 ராஜாக்கள் புஸ்தகம் எடுத்து வாசிப்போம். ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எலிசா விண்ணப்பம் பண்ணி வாசிங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் முதல்ல உங்கள் கைகளை உதவி செய்ய திறக்க வேண்டும். 2வதாக தேவனுடைய அதிசயங்களை பார்க்க கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய அதிசயங்களை பார்க்க கண்கள் திறக்கப்பட வேண்டும். இங்கே வாசிக்கும் பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். அப்போ தேவனுடைய அதிசயங்களை பார்க்க கண்கள் திறக்கப்பட வேண்டும். 2வதாக முதல்ல நான் சொல்லும்போது
கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். நம் முதலுடைய காரியம் கைகளை உதவி செய்ய திறக்கணும். இரண்டாவதாக ஆண்டவருடைய அதிசயங்களை பார்க்க நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிற அப்படின்னாலே, ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நேரமும் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிற அப்படின்னாலே, நாமும் அவருடைய அதிசயங்களை பார்க்க நம்முடைய கண்களை திறக்கணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய அதிசயங்களை பார்க்கிறோமா? எதை பார்க்கிறோம்? ஒரு பாவிகளை பார்க்கிறோம், அல்லது பாவி ஜனங்களுடைய பாவங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் இந்த பாவிகளை பார்க்கிறோம், பாவியான ஜனங்களை பார்க்கிறோம். அதனால இந்த பாவங்களை பார்க்கிறோம். பாவியான ஜனம், பாவங்களை. இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கும் இந்த பாவம் செய்ய தூண்டப்படுகிறோம். சொல்றது இல்லையா? இந்த பாவம் செய்ய தூண்டப்படுறோம். இந்த பாவியை பார்க்கறதுனால, இந்த பாவி ஜனத்தை பார்க்கறதுனால, அவங்களுடைய பாவங்களை பார்க்கறதுனால இந்த பாவம் செய்ய நம்ம தூண்டப்படுறோம், அழைக்கப்படுறோம். இது பெருசா தெரியுது. அந்த மன உளைச்சலுக்கு, அந்த மன வேதனைக்கு, அந்த கடினமான சில காரியத்திற்கு அது ஒரு ஆறுதல் மாதிரி தெரியுது, அது ஒரு தேர்தல் மாதிரி தெரியுது. அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையா, அது ஒரு திருப்தியா நமக்கு தெரியுது. இல்லைன்னு சொன்னா அது நமக்கு அந்த இடத்துல ஒரு சொல்யூஷனா, ஒரு தீர்வா தெரியுது. உடனே நம்ம என்ன பண்றோம்? அதை செய்ய நம்ம பழகிக்கிறோம். நம்ம இயேசுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து, இயேசுக்கு சொந்தமானவர் என்பதை உலகத்துல மறந்து, இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு அநேகர் என்ன பண்றோம்? அவன் செஞ்சா நான் செஞ்சேன், அவன் சொன்னா நான் சொன்னேன், அவன் கூட்டு போனா. இன்னைக்கு இப்படிதான். என்னங்க தப்பு பண்ணணும்? இந்த பிள்ளைகள், என் கூட படிக்கிற பிள்ளைகள், என் கூட வேலை செய்கிற பிள்ளைகள், நான் பீச்சில் தங்கியிருக்கேன், நான் தங்கியிருக்கிற இடத்துல, நான் வியாபாரம் பண்ற இடத்துல, இப்படிதான் நம்ம பழகிருக்கமே ஒழிய, இந்த உலகத்துல நாம ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான பிள்ளைகள் சொல்லி நாம ஏதாவது ஒன்று பழகிட்டு இருக்கோமா? ஒரு பைபிள் படிக்க பழகிட்டு இருக்கோமா? ஒரு ஆராதனை பண்ண பழகிட்டு இருக்கோமா? ஒரு துதிக்க பழகிட்டு இருக்கோமா? ஒரு சாட்சியை பழகிட்டு இருக்கோமா? ஒரு நல்ல காரியங்களை பழகிட்டு இருக்கோமா? ஒரு நல்ல விஷயங்களை பழகிட்டு இருக்கோமா? சொல்லுங்க பார்க்கலாம். யாரையாவது ஒருத்தவங்களை பழகி விட்டு அவங்களை சபைக்கு கொண்டு வந்திருக்கோமா? சொல்லுங்க. ஏன் ஒருத்தராலையும் இன்னைக்கு ஒரு ஆளை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியல, சபைக்கு கூட்டிட்டு வர முடியல? ஏன் அப்படின்னா, நீங்க கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக அங்க என்ன பண்ணல, வாழ்ந்து காட்டுற. நீங்க பாவத்தை பார்க்குறீங்க, பாவிகளை பார்க்குறீங்க, அந்த பாவங்களுடைய காரியங்களை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்க. அந்த பாவி கூட்டங்கள் ஜனங்களோடு ஜனங்களாக நீங்களும் ஒன்றிணைந்து போறீங்க. அந்த இடத்துல நீங்க கிறிஸ்துவுக்கு சொந்தமாக நீங்க அங்க என்ன பண்ணல, ஆண்டவருடைய அதிசயங்களை, அற்புதங்களை நீங்களும் பார்க்கல, நீங்களும் அங்க காட்டல. உலகத்தாண்ட பேசும்போது ஆமா ஆமா அது உண்மைதான், எனக்கும் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி பேசுறீங்க. அந்த ஆண்டவரின் காரியங்களை இப்படி வாக்கி பண்ணினார், இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய அதிசயங்கள் சொல்லணும். ஒரு தலைவலியாவாங்க சொல்றான், சிஸ்டர், பிரதர், எனக்கு தலைவலியா இருக்கு, உங்க பாஸ்டர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உடனே நீங்க என்ன பண்ணணும்? அந்த இடத்துல உடனே ஃபோன் பண்ணி, டக்குன்னு ஃபோன் பண்ணி, பாஸ்டர், என் பக்கத்துல என்னுடைய நண்பர் இருக்கிறார், என்னுடைய நண்பி இருக்கிறார், என்னுடைய சிநேகிதி இருக்கிறார், என்னுடைய சிநேகிதன் இருக்கிறார், அவங்களுக்கு தலைவலியா, உங்களை சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஒரு ஜெபம் பண்ணி விட்டுறீங்களா? உடனே சொல்லணும், ஆண்டவர் அதிசயமானவருங்க, என்னுடைய பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டாரு, கடந்த நாள் எனக்கும் தலைவலி இருந்துச்சு, நானும் ஜெபம் பண்ணேன், பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டார், தலைவலி போயிடுச்சு. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். நான் ஆஸ்பத்திரிக்கே போன, மாத்திரையை குடிக்கல, தைலமே பூசல, ஆண்டவர் எனக்கு என் தலைவலியை சுகப்படுத்தினார், ஆண்டவர் அப்படிப்பட்டவர். இதுதான் அங்க சொல்லணும். நீ என்ன சொல்லுவ? ஆமா ஆமா, தலைவலி, உயிரே போகுது, தலை வெடிக்குது, தலை பாரமாகுது, என்னால ஒரு வேலை செய்ய முடியும், உனக்கு அப்படிதான் இருக்கா? அப்ப என்ன ஆகும்? நீயும் ஆண்டுடைய அதிசயத்தை பார்க்கல, ஆண்டுடைய அதிசயத்தை பார்க்காதபடி அங்க போய் சொல்லல, அங்க சொல்லாதனால அங்கேயும் திருந்தல, நீ அவங்களோட ஒத்து போயிட்ட. இப்போ அவங்க கிறிஸ்தவங்களுக்கும் தலைவலி இருக்குதான் உங்களுக்கு,
சபைக்கு போறவனுக்கு இருக்கு அவங்களுக்கு. அப்ப நம்மளும் சபைக்கு போகக்கூடாதப்பா, இவன் கூட சேர்றதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு அவன் செய்யலாம். நீங்க சொல்றீங்களே, என் கூட வேலை பார்க்கறவங்க திடீர்னு எனக்கு எதிரி ஆயிட்டாங்க, என் கூட படிக்கிறவங்க திடீர்னு என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, என் கூட வேலை பார்க்கறவங்க, என் கூட வியாபாரம் பார்க்கறவங்க, என் கூட ஒட்டுமே இருந்தவங்க என் கூட டக்குனு வரையிட்டாங்க. என்னன்னே தெரியல, நல்லா தான் இருந்தேன். காரணம் என்னன்னா, அவங்க பாவத்தோடு நீ ஒத்து போறதுனால, அந்த பாவமான காரியங்கள் நீ ஒத்து போறதுனால அது உன்னை விளக்குது. அவங்களோடு சேர்ந்து கடன் வாங்க, வட்டி வாங்க, தவணை வாங்க, பொருள் விற்க, பொருள் அடமானம் வைக்க, அவங்கள்ட்ட போய் உன் குறைகளை சொல்ல, உன்னுடைய ஆண்டோட பிள்ளைகளை குறித்து குறை சொல்ல, உன் உறவினர்களை பற்றி குறை சொல்ல, அவங்களோடு நீ சொல்ற இந்த தலைவலி, ஆமாம் எனக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, எப்படி அந்த இடத்துல அவங்க என்ன பண்ண, நீ தேவ இயேசுடைய பிள்ளை, இயேசுக்கு சொந்தமான பிள்ளை அவங்கள கூட நீ காட்டணும். அதிசயத்தை சொல்லணும், அதிசயத்தை பார்க்கணும். சொல்ல புரியுது இல்லையா? நீங்க அதிசயத்தை பார்க்கணும்னா, என்னை சுற்றிலும் ஒரு பிரகாசத்தை பார்த்தேன், ஒரு வெளிச்சத்தை, கண்ணை மூடும்போது வெளிச்சத்தை பார்த்தேன். நிறைய பேர் இந்த தரிசனத்தில் விழுந்து போறீங்க. தரிசனம் என்பது எப்போ வரும், எப்படி வரும், யாருக்கு வரும்? எல்லாருக்குமே தரிசனம் வராது, எல்லாருக்குமே தீர்க்க தரிசனம் வராது, எல்லாருக்குமே எல்லாத்தையும் முதல்ல நீ ஆண்டவர் சொந்தமா இருக்கணும். நீ ஒரு இடம் உனக்கு சொந்தமாக மாறும்போது அந்த இடத்துல நீ இபி கனெக்ஷன் கொண்டு வர முடியும். இபி கனெக்ஷன் நீ கொண்டு வந்தா தான் அங்க போஸ்ட் ஊட்ட முடியும். போஸ்ட் ஊட்டினா தான் அந்த இபி கனெக்ஷன் அங்க என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். அதுல இருந்து அந்த கனெக்ஷன் வந்தா தான் உன் வீடு நீ கட்டினா அந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் வரும். இடத்த வாங்கி போட்டவன அங்க வந்துருமா? அப்போ ஞானசாரம் எடுத்துட்டு விட்டுட்டா அவெல்லாம் வந்துருமா? சொல்லு, ஞானசாரம் எடுத்துட்டா வந்துருமா? ஜோபட்ட எல்லாமே வந்துருமா? கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் இந்த உலகத்துல நீ வாழ்ந்து காட்டணும். நீ அதிசயங்கள், ஆண்டோட அதிசயத்தை பார்க்கணும். அதனால இயேசு கிறிஸ்து உவமைகள் ஒவ்வொரு இடத்துல சொல்லி 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 அற்புதங்களை செஞ்சு 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 அதிசயங்களை செஞ்சு 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 இந்த மக்களுக்குள்ள தன்னை காட்டல, தன் பிதாவுடைய சித்தத்தை காட்டினார், பிதாவுடைய கிருபையை காட்டினார், பிதாவுடைய தயவை காட்டினார், பிதாவுடைய மன்னிப்பை காட்டினார். அவனுடைய ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் அவனை விடுவிக்க, ரட்சிக்க ஆண்டவர் அவர் உவமைகளை பயன்படுத்தினார். ரட்சிப்பு வேணும். அதனாலதான் நீங்க நிறைய இடத்துல ஊழியக்காரர்கள் அதிசயங்களை சொல்லி 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 அற்புதங்களை சொல்லி சொல்லி, ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாங்க, நிறைய ஊழியக்காரர்கள் அற்புதம் செய்யறவர்கள் மந்திரவாதிகள் ஆயிட்டாங்க, தந்திரவாதிகள் ஆயிட்டாங்க. நீங்க அதை தேடி போடுற ஒரு கூட்டமாகி போச்சு. ஆனால் எதுக்காக ஆண்டுடைய அதிசயங்களை வெளியே கொண்டு வரணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பு உனக்கு வேணும். ஆண்டவர் உலகத்தை படைச்சார், ஆண்டவர் ஒவ்வொரு உறுப்புகளையும் எனக்குள்ள உண்டாக்கினார். கடந்த நாள்ல நம்ம நினைக்கிறோம் பாருங்க, இதயம் தான் பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம். இதயத்தை விட ஒரு பெருசு. இதயம் ஒரே ஒரு வேலை தான் செய்யலாம், ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புறது மட்டும்தான் இதயமா. ஆனால் கல்லீரல் 500 வேலை செய்யலாம் உடம்புல. ராஜ உறுப்பம் அது ஒண்ணு போச்சுன்னா முழுசு போச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னார். அதனாலதான் சொல்ற, அந்த கல்லீரல்ல கொழுப்பு பிடிக்காதபடிக்கு, ரொம்ப ரஃபா சாப்பிடாதபடிக்கு சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார். அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நிறைய ஞானத்துல இருக்கணும், அவருடைய அதிசயங்களை காணணும். நீங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அது கூட இது கூட கேட்காதபடி இங்க கேட்கிறேன் பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கதை அவன் கண்டான். அதுக்கு முந்தின வசனம், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம். பார்ப்போம், பாவி கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, அது துரோகி அவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க.
என் கூட யாருமே நான் தனிமையா இருக்கேன். நீ சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என் கூட இருக்கிறார், இயேசுடைய பிள்ளை, இயேசு எனக்குள்ள வாசம் செய்யறார், அவர் ரத்தம் எனக்குள்ள ரத்தத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, அவருடைய சுவாசம் எனக்குள்ள, பரிசுத்த ஆவியானவரை நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு நீ ஒரு பாவத்தை பண்ணிட்ட அப்படின்னா, ஒரு மீறுதலை பண்ண கீழ்ப்படியாம பண்ணனா எல்லாமே போயிடும். நல்ல கீழ்ப்படுதல், ஞானம், அறிவு, நீதி, இதெல்லாம் நீங்க வரணும். அவர் எப்படி இருக்கிறார், நாம் அப்படி பாருங்க. கிறிஸ்துவை போல நான் வாழணும், கிறிஸ்துவை போல நான் நடக்கணும், கிறிஸ்துவை போல எல்லாரும் அங்கேயே போட்டுக்கிட்டு கிறிஸ்துவ போல நடந்துக்கிட்டே அலைவிடாது. மழையெல்லாம் நடந்துக்க கூடாது. அவரை போல நடத்தையில, பேச்சில், செயல்ல, மகிமையில, கணத்துல, தாழ்மையில, சமாதானத்துல, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல, இதெல்லாம் நீங்க பழகணும். சொல்லுவது இல்லையா? இதோட தொடர்ச்சி ஒரு வாரத்தில் பார்ப்போம். கண்கள் படி தலைவர் ஜீவன். அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்புல இன்றைக்கு 2 விதமான காரியத்தை குறித்து பார்த்தோம். உங்கள் கைகளை உதவி செய்ய திறக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய அதிசயங்களை பார்க்க கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த சபையோர்கள், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உதவி செய்கிறவர்களாக, அதாவது மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாக, மற்றவர்களுடைய குற்றங்களை உணர்த்துகிறவர்களாக, அந்த குற்றத்திலிருந்து ஒவ்வொருவரும் விடுவிக்க வல்லமை உள்ளவர்களாக, ஒரு ஆறுதல் உள்ளவர்களாக, தேர்தல் உள்ளவர்களாக, ஆண்டவருடைய மகிமை தனக்கு இருக்கக்கூடியதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்களாக, மற்றும் அதே போல தேவனுடைய அதிசயங்களை பார்க்கக்கூடிய கண்களை அவர்களுக்கு கொடுத்து, தன்னுடைய சுய நலத்திலிருந்து விடுபட்டு, தன்னுடைய பொறாமை போட்டிலிருந்து விடுபட்டு, எனக்கே யாருமே உதவி செய்ய, நான் எதுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லி தன்னை வெறுத்து விடாதபடிக்கு, தன்னை மற்றவர்களுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தி, மற்றவர்களுக்கு தேவனை வெளிப்படுத்த, தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்த, தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்த, தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த, தேவன் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக, மற்றவர்கள் ரட்சிப்புகள் நடத்தக்கூடியவர்களாக மாற்ற சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் மேல உங்க கரம், உங்களுடைய பரிசுத்த ஆவி, உங்க பிரசன்னம், உங்க ஆறுதல், உங்க தேர்தல், உங்க ரத்தம் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். பிள்ளைகள் நல்ல படிப்பு, ஞானம், அறிவு, கீழ்ப்பட ஜீவன், நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்து, பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசு கொடுத்து பிள்ளைகள் நடத்துங்க. பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசும் முதிர் வயசு வரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட்டி கொடுத்துட்டீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல வாலிப பிள்ளைகளுக்கு அச்சுபைகள் பிள்ளைகளை ஆசிரியங்க. பிள்ளைகளுக்கு சுகபல ஜீவன், ஆரோக்கியம், பாதுகாப்பு, ரட்சிப்பு கொடுத்து, ஞானம், அறிவு, கீழ்ப்பது, ஒழுக்கம் கொடுத்து, தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி நடத்த கத்த கிருபை செய்ய தேவையான சகல நன்மையை கொடுத்து காத்து, நல்ல வாக்கு துணைகளை கொடுத்து ஆசிரியங்க. அதே போல கத்தாவே, இந்த நாளிலும் ஸ்திரீகளுக்காக, புருஷர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக, மற்றவர்களுக்கு தன்னை இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த பிள்ளைகளாக, சொந்தமானவர்கள் என்பதை சாட்சியோடு பகிர்ந்து கொண்டும் அநேகரை ரட்சிப்புகள் நடத்தட்டும். ஒவ்வொரு தேவையான பேரண்ட்ஸும் ஆரோக்கியம், பாதுகாப்பு, ரட்சிப்பு, தீர்க்காயுசு, வீடுகளுக்குள்ள சமாதானம், வீடுகளுக்குள்ள வல்லமை, வீடுகளுக்குள்ள மகிமை, வீட்டுக்குள்ள கிருபை, வீடுகளுக்குள்ள தயவு, வீடுகளுக்குள்ள ஒரு செழிப்பு உண்டாகட்டும். தீர்க்காயுசு, சமாதானம், இரவும் பகலும் உடைய பிரசனம் உண்டாகட்டும். சபைக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்கார மனைவி பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஆசிரியர் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். சொந்த பிதாவே.